ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இந்த கிராமத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ரஞ்சன்குடி கோட்டை. இந்த கோட்டையை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகளாக இருக்குங்க. இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா அகழிகள்லாம் அமைச்சிருக்காங்க. ஒரு கோட்டையோட முக்கியமான பாதுகாப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா அகழிகள் தாங்க. இந்த அகழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலைகளை விட்டு வச்சுருவாங்களாம். யாராவது இந்த கோட்டைக்குள்ளே போகணுன்னா இந்த அகழியை தாண்டி தான் போக முடியும். இப்போ நம்ம கோட்டையோட பிரதான நுழைவாய்க்கிட்ட வந்துட்டோங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுமையான தண்டனை, அந்த எந்த இடத்துல கொடுத்தாங்க எல்லாமே நான் மேலே போய் காமிக்கிறேன். ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த கோட்டையில். வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இந்த கோட்டைக்குள்ளே நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடைபாதைகளை அமைச்சிட்ருக்காங்க. வேலை நடந்துகிட்ருக்குங்க. இதாங்க கீழ்கோட்டை. இப்போ தான் அந்த நடைபாதையெல்லாம் அமைச்சிட்ருக்காங்க. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 3 அடுக்குகளாக இருக்குங்க. கீழ்கோட்டை, நடுக்கோட்டை, மேல்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்குகளாக இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க வாலிகண்ட போர் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை மையமாக வச்சு தாங்க நடந்திருக்கு. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே இந்த போர் நடந்திருக்குங்க. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. சென்னை போகிற பைபாஸில் லெஃப்ட் சைடில் அப்படியே இருக்கும். நீங்கள் பைபாஸ்லேருந்து பார்த்தாவே தெரியும் இந்த கோட்டை அப்படியே அமைஞ்சிருக்கிற இடம். இப்போ இருக்கிற இந்த கோட்டை பார்த்திங்கன்னா நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைங்க. 15ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த கோட்டையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இந்த கோட்டையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்புறதுனே தெரியாத மாதிரி கட்டியிருப்பாங்க. ஏன்னா எதிரிகள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்து தாக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. பாதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் போகும். ஒரு பாதுகாப்புக்காக இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த கோட்டையோட மதில் சுவரில் பார்த்திங்கன்னா மேலே ஹோல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஹோல்ஸ்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கண்காணிக்கிறதுக்காக. யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா, போர்க்காலத்தில் யாராவது உள்ளே வரும்போது அந்த ஓட்டை விளையாட்டி துப்பாக்கியோ இல்லை வேறு எதையாவது ஆயுதங்களை வச்சு வில்லம்பு வச்சு தாக்கிறதுக்காக அந்த ஓட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த ஓட்டை விளையாட்டி வச்சு எய்ம் பண்ணி அடித்தாங்கன்னா மனுஷனோட நெத்தி இல்லைனா கழுத்து, நெஞ்சு பகுதியில் தான் பாயும். வாங்க நான் மேலே போய் அந்த ஹோல்ஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நடுக்கோட்டைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் சன்னதி, இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். காமிக்கிறேன். ஆஞ்சநேயர் சன்னதி. இந்த நடுக்கோட்டையிலே பார்த்திங்கன்னா ஒரு மசூதி ஒன்று இருக்குங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு சுரங்க பாதை. இதுதாங்க இந்த தண்டனை கிணத்துக்கு போகக்கூடிய ஒரு சுரங்க பாதை. இதுதான் பூட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக முடியாது. வாங்க நான் மேலே போயிட்டு இந்த தண்டனை கிணறை காட்டுறேன். வாங்க மேலே போய் பார்க்கலாம். கீழே தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த தண்டனை கிணறு. நான் கீழே சொன்னேன் பார்த்தீங்களா, கொடுமையான தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை கிணறு இதுதான். அப்படி என்ன கொடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பார்த்திங்கன்னா முதலைக்கு இரையாக்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தப்பு செஞ்ச மனிதர்கள் பார்த்திங்கன்னா தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா முதலைகளை பிடிச்சி போட்டுருவாங்களாம். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ருவாங்களாம். முதல்ல சாப்பிட்டு முழுங்கிடணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. மனிதர்களை பார்த்திங்கன்னா முதலைக்கு இரையாக்கும் தண்டனை. இந்த மதில் சுவரில் பார்த்திங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்குங்க, அறை.
அதை வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு அறை. நம்ம உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம். இருங்க, நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஆமாம், நம்ம அந்த கண்காணிப்பு அறைக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த அறையில் நம்ம உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். கீழேயும் யாராவது வந்தாங்கன்னா இப்படி கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இந்த கீழேயும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே மேலேயும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம உட்காந்துட்டு. மழை வந்தாலும் நம்ம நனைய மாட்டோம். எவ்வளோ ஒரு அற்புதமாக யோசித்து பயங்கரமாக கட்டியிருக்காங்க இந்த ஒரு மதில் சுவர். மதில் சுவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மதில் சுவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்காணிப்பு அறையை கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு மேல்கோட்டைக்கு போகலாம். மேல்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கோபுரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வாங்க நம்ம மேல்கோட்டையில் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியான வெயிலில் வந்துட்டுங்க, மண்டைக்காய். கீழே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஓட்டைகள், அந்த ஓட்டையை காமிக்கிறேன். இப்போ மேலே போயிட்டு இப்போ நம்ம மேல்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். இருங்க, அந்த இடத்த காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேல்கோட்டைக்கு போகலாம். இதுதாங்க அந்த ஹோல்ஸ். பார்த்திங்கன்னா கீழே அழகாக தெரியும். இங்கேருந்து குறி வச்சோன்னா கரெக்டாக வரவங்க அடிக்கலாம். நமக்கும் சேஃப்டியாக இருக்கும், கரெக்டாகவும் குறியை எய்ம் பண்ணி அடிக்க முடியும். அந்த மாதிரி தான் அந்த கோட்டைகள் இருக்கும். இங்கே வர கரெக்டாக தெரியும். இங்கே இதெல்லாம் வச்சோன்னா கரெக்டாக அடிக்கலாம். நம்ம மேலே ஏறி வந்த பாதை இருக்கும். வாங்க நம்ம மேல்கோட்டைக்கு போய் பார்க்கலாம். மேல்கோட்டை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடம் மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அழிஞ்சு போயிருக்குங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீரங்கி மேடை. மேலே போய் பார்க்கலாம். இதுதான் இந்த பீரங்கி மேடை. கரெக்டாக இந்த இடத்துல பீரங்கி வச்சுருந்துருக்காங்க. அதோட துளையெல்லாம் தெரியுது பாருங்கள், அடையாளம். இந்த இடத்துல இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோட்டையாக பயன்படுத்தியிருக்காங்க. நாயக்கர் காலத்துலேயும் சரி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேயும் சரி. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்மளால் தெரியும், பார்க்க முடியும். ஒரு பெரிய படம் வந்தால் கூட இங்கேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமவெளியாக இருக்குது. இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா ஒரு காவல் கோட்டையாகவே பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம நடுக்கோட்டையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, தண்டனை கிணறு, அந்த இடம் தாங்க இது. பாருங்க, ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பீடிங் மேலே இருக்குது. வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தங்கும் அறையா இல்லை ஜெயிலானான்னு தெரில, கீழே ஒரு கட்டிடம் இருக்குது. நம்ம கீழே போய் தான் பார்க்க முடியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்குங்க. அநேகமாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலாக தான் இருந்திருக்கணும். என்ன ஒருனா ரொம்ப சின்ன அறையாக இருந்திருக்கு. அது என்னன்னு சரியாக தெரிலங்க. இந்த ஊர் மக்கள் யாராவது தெரிஞ்சவங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கீழே போய் நம்ம அப்படியே இறங்கி போய் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பீரங்கி மேடையை நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
ராஜா ராணிகள் குளிக்கிறதுக்காக ஒரு குளியல் குளமாக அந்த குளத்தை பயன்படுத்தியிருக்காங்க. வடிகட்டுகள்லாம் இருக்குங்க இறங்கி வரத்துக்கு. நம்ம அந்த பீரங்கி நிறைய நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இந்த இன்னொரு 2வது பீரங்கி மேடைக்கிட்ட வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த பீரங்கி மேடையே கொஞ்சம் சீரமைப்பு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சி ரொம்ப இதுவாக கிடந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிதிலமடைந்து கொஞ்சம் மோசமான நிலையில் இருந்து இப்போ கொஞ்சம் சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். கீழேயும் பார்த்திங்கன்னா வரும்போது நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடைபாதையெல்லாம் அமைச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த பாரம்பரியம் மாறாமல் இந்த சுவரை வந்துட்டு புதுப்பிச்சிருக்காங்க. இந்த வி ஷேப் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பீரங்கி வச்சுருப்பாங்க. இந்த பீரங்கி வந்துட்டு வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான். இப்படி திருப்பி எந்த சைடு வேணாலும் நம்ம பீரங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வி ஷேப்பில் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல கீழே உள்ள ஆப்போசிட்டில் உள்ள அந்த பீரங்கி மேடை நம்ம வந்தோம் பார்த்திங்களா, நுழைவாயில். இந்த ரஞ்சன்குடி ஊர் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்க்குறேன், பாருங்கள், சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த ரஞ்சன்குடி. இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா ரஞ்சன்குடி கோட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா நஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க, கொஞ்சம் டேஞ்சரான இடமா இருக்குது. இந்த கோட்டையோட நுழைவாயில் அதுதாங்க. கீழே வந்துட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள். நம்ம வந்த பாதை அதுதான், அப்படி தான் வந்தோம். கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிமருந்து கிடங்கு இருக்குங்க. இந்த கிடங்குல தான் பார்த்தீங்கன்னா வெடிமருந்துகளை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ். தம்பி உள்ளே போயிடாத, ஆழமாக தான் இருக்கும். லென்த்து அது வரையும் தான் இருக்காங்க பாரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ். ரெண்டும் தனித்தனி இறங்க, இது தனி அது தனி. வெடிமருந்து கிடங்கு தனித்தனியாக மருந்துகளை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க, பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. ஆமாம், பீரங்கி குடுவைகள்லாம் அந்த சைடு வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேல்கோட்டையில் இருக்குங்க இந்த வெடிமருந்து கிடங்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொண்டாரங்கி மலை போயிருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம சேனலாக இருக்குது. ஒரு அற்புதமான மலைப்பயணங்க அந்த கொண்டாரங்கி மலைப்பயணம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.